என்ன மேடம் பண்ணீங்க? வர மாட்டேங்குதுடா. நமக்கெல்லாம் சோறு 1/2 கிலோ மண்டவெல்லாம் போட்டிங்களா? 1/2 கிலோ போட்டு பாக காய்ச்சிட்டீங்களா? அருமை இல்லை. சோறாக்கி குழம்பு வச்சா முடிச்சுடாது. இந்த மாதிரிலாம் எனக்கு இந்த நச்ச வேலை பிடிக்காதுடா. எனக்கு வரவும் வராது, தலை வலிக்கும். 1/2 கிலோ பாக காய்ச்சி ஊற்றினா ஒரு பேக்கெட் மாவுக்கு வந்துடுச்சு. வந்த உடனே அப்படியே இது பண்ணிடுவீங்களே. 1/2 கிலோ மாவுக்கு எவனாவது 1/2 கிலோ மண்டபத்தை ஊற்றுவானா ஒரு பேக்கெட் மாவுக்கு? யார் கொடுத்த ஐடியா? யார் கொடுத்த ஐடியா? இது இன்னும் கொஞ்சம் வேகட்டுது. கொஞ்சம் இது கொஞ்சம் மேலே ஃப்ளேம் ஏற்றுவீங்க. ஃப்ளேம் கொஞ்சம் ஏற்றுவீங்க. ஒரு 2 நிமிஷம். நமக்கெல்லாம் குக்கரில் சோறை வச்சோமா, சட்டியில் குழம்பு வச்சோமா, வேலை முடிஞ்சு. அது நான் பால் காய்ச்சி ஊற்றாம டேரெக்டாக போட்டு காய்ச்சினா கெட்டியாக தான் இருந்துச்சு. நான் பால் 1/2 கிலோ மண்டபத்தில் அவனா போடுவானா? 1/4 கிலோ ஊற்றிட்டு 10லைன்னா மறுபடியும் கொஞ்சம் காய்ச்சி ஊற்றிருக்கணும். வரும். இந்த ஒரு செட்டு முன்ன பின்ன தான் வரும். அடுத்த செட்டு தான் நல்லா வரும். ஹீட் அதிகமாகணும். அப்படியே திருப்பும். ஆமாம், திருப்பு. அது வந்து கல் பழகிருக்கு. ரெகுலராக ஊற்றி நம்ம ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா ஊற்றினா இப்படி இருக்கும். அவங்க டெய்லி ஊற்றுறவங்க. இதுக்கு நீ 6 மாதம் ஒருக்கா பணியார் ஊற்றுறதுக்கு அவங்க வீட்டு ட்ரைனிங் போவேன். வேகலை வெயிட். அது வந்துடும். திருப்பு. சரி, சிக்கோலி. அதுக்கு எங்கள் ஊரில் பேர் சிக்கோலி. அது இல்லை, நம்மகிட்ட வாங்கணும். அது நல்லா இருந்தால் தான் வரும். இதில் குத்துனோம்னா அது மாவுதே வெளில வரும். அதில் குத்துனா அதை திருப்பி போட்டுடலாம். சரி, நல்லபடியாக இன்னொரு செட்டு ஊற்றி வைங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.